அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முதல் வசந்தம், அதாவது ரபியுல் அவ்வல். இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் இருக்கிறதே, இதற்கு பேர் ரபியுல் அவ்வல். ரபியுல் அவ்வல் என்றால் முதல் வசந்தம், ரபியுல் ஆஹிர் என்றால் இரண்டாம் வசந்தம். ஏன் இதற்கு முதல் வசந்தம் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பிறை 12 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்கின்றார்கள். அதே ரபியுல் பிறை 12 அவர்கள் இறந்திருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, ஏன் இந்த மாதத்திற்கு ரபியுல் அவ்வல் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கு சொன்னால், நபி பிறப்பதற்கு முன்பாக அந்த அரபு தேசத்திலே நாளுக்கு ஒரு சிலைகளை வணங்கி கொண்டு மதுக்களிலும் மாதுக்களிலும் முழுகிக்கொண்டு குலப்பெருமைகளை பேசிக்கொண்டு ஒருவருக்கொருவர் என்று மாய்த்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலே யார் பிறக்கிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விட்டால், பொதுவாக வசந்தம் என்று சொன்னாலே ஒரு செழிப்பான மகிழ்ச்சியான காலத்திற்குத்தான் வசந்தம் என்று சொல்லப்படும். இனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து விட்ட காரணத்தினால் இனி இது போன்ற ஒரு மடமைகள், இது போன்ற ஒரு அநியாயங்கள், அக்கிரமங்கள் இதெல்லாம் ஒழிந்துவிடும். இனி அந்த அரபு தேசத்திலே ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரப்போகிறது. அந்த மக்கள் ஈமான் பக்கம் வரப்போகிறார்கள், இஸ்லாத்தின் பக்கம் வரப்போகிறார்கள். அந்த தேசம், அந்த அரபு தேசம், மடமையிலே மூழ்கி கிடந்த அந்த அரபு தேசம் இனி செழிப்பான ஒரு பயணத்தை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் இதற்கு முதல் வசந்தம் என்பதாக, ரபியுல் அவ்வல் முதல் வசந்தம் என்பதாக பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. அன்பிற்கினவர்களே, பொதுவாக இந்த மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் அதிகமாக அவர்கள் மீது மொழுது ஓதுவது, அவர்களுடைய புகழ் மாலை பாடுவது, சலாத்துகள் ஓதுவது, அதே போல் அதிகமான மீலாது பயான்கள் எல்லா பக்கமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சிலர் கேட்கின்றார்கள், ஏன் இந்த மாதத்தில் மட்டும்தான் இவைகளை செய்ய வேண்டுமா என்று சொன்னால், நிச்சயமாக நாம் எல்லா நாட்களும், ஒவ்வொரு நாட்களும் நபியை பற்றி பேசிக்கொண்டு தான் இருக்கின்றோம். நபியை பற்றி நபியின் மீது சலாத்து ஓதிக்கொண்டு தான் இருக்கின்றோம். இருந்தாலும் இந்த நாட்கள், இந்த மாதத்திலே அதிகமான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறந்த இந்த அவர்கள் இல்லை என்று சொன்னால் நாம் இல்லை, இந்த உலகம் இல்லை, இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்போது அப்படிப்பட்ட நபி, நம்மளுக்கு உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான அப்படிப்பட்ட நபி பிறந்த அந்த மாதத்தினுடைய அந்த மகிழ்ச்சியின் காரணமாக அவர்களுடைய சாதாரண நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு பிறந்த நாள், நம்ம வீட்டுக்கு ஒரு கல்யாண நாள், நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்வோங்க? தினமும் தான் சாப்பாடு ஆக்குறோம், தினமும் தான் 3 நேரம் சாப்பிட்றோம். நம்ம வீடுகளில் விசேஷங்கள் வருகின்ற பொழுது, விருந்தாளிகள் என்று வரும்பொழுது நம்ம அவர்களுக்கென்று ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்கின்றோம் அல்லவா? அதே போல்தான் எப்பொழுதும் நபியை பற்றி பேசுகின்றோம், எப்பொழுதும் நபியை பற்றி பாடிக்கொண்டு தான் இருக்கின்றோம். இருந்தாலும் இந்த மாதத்தில் அவர்கள் பிறந்திருக்க காரணத்தினால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மகிழ்ச்சியாக அந்த மாதங்களை நாம் அதிகப்படியான முறையில் மகிழ்ச்சியாக கொண்டாடி இருக்கின்றோம். ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஏதோ நாம் இந்த சிலர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த மாதத்தில் மௌலிது ஓதுவது, இது மாதிரி விஷயங்களை மட்டும் செய்வாங்க. மற்ற நாட்களில் நபியினுடைய வாழ்க்கையை அவங்க பின்பற்றதில்லை. இது தவறான விஷயம். நாம் எப்போவுமே என்ன சொன்னால், நபியுடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றி கொண்டே இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நொடியும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் சரி, நபியினுடைய சுன்னத்துகளை நாம் பின்பற்றுகின்ற பொழுது தான் நமக்கு நபியின் மீது உண்டான அந்த நபி நாளைக்கு நமக்கு சஃபாத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இல்லை என்று சொன்னால் நபியினுடைய சஃபாத்து நமக்கு நிச்சயமாக கிடைக்காது. அன்பிற்கினவர்களே, இன்று சுன்னத்தான விஷயங்கள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கின்றது. நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், ஃபர்லான அமல்களை மட்டும் செய்துவிட்டால் சொர்க்கத்துக்கு சென்று விடலாம் என்று. நிச்சயமாக நம்முடைய அமல்களை கொண்டு சுவனத்தினுடைய வாசலை கூட நாம் நெருங்க முடியாது. நம்முடைய அமல்களை கொண்டு சுவனத்தினுடைய வாசலை கூட நெருங்க முடியாது. நபியினுடைய ஷஃபாத்து வேண்டும். நபியுடைய ஷஃபாத்து வேண்டும் என்று சொன்னால் நாம் அவர்கள் காட்டித்தந்த அந்த வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இன்றைக்கி யாருமே ஆண்களும் சரி பெண்களும் சரி சுன்னத்துகளெல்லாம் தொழுகிறதே இல்லை, ஃபர்லை மட்டும் தொழுதுக்கிறாங்க. சாப்பிடும்போது சுன்னத்தான முறைகள் இல்லை, தண்ணி குடிக்கும்போது சுன்னத்தான முறைகள் இல்லை, ஆடைகளில் சுன்னத்தான முறைகள் இல்லை, வியாபாரங்களில் சுன்னத்தான முறைகள் இல்லை, தூங்கும்போது சுன்னத்தான முறைகள் கடைப்பிடிப்பதில்லை, வெளியே செல்லும்போது சுன்னத்தான முறை கடைப்பிடிப்பதில்லை, ஒரு கணவன் மனைவியுடைய இல்லற வாழ்க்கையில் கூட சுன்னத்தான முறைகள் கடைப்பிடிப்பதில்லை. இன்று அந்த சுன்னத்திகளே நாம் மறந்துவிட்டோம். நபியினுடைய அந்த வாழ்க்கையை நாம் சுத்தமாக மறந்துவிட்டு ஏதோ பேருக்கு முஸ்லீம் என்ற அடிப்படையில் ஃபர்லான விஷயங்களை மட்டும் நிறைவேற்றி கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக மூமினாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு மறுமையில் நபியுடைய ஷஃபாத்து நமக்கு வேண்டும் என்று சொன்னால், நபியுடைய ஷஃபாத்தை பெற்று நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால்,
நாம் என்ன செய்யணுங்க, நபி காட்டி தந்த அந்த வாழ்க்கை வழிமுறைகளை, அந்த சுன்னத்தான வழிமுறைகளை, சுன்னத்தான தொழுகைகளை, சுன்னத்தான நோன்புகளை எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும், பேணுதலாக கடைப்பிடிக்க வேண்டும். அப்படி கடைப்பிடித்தால் மட்டுமே நாளை மறுமையில் நமக்கு நபியுடைய ஷஃபாத்து கிடைக்கும். அதே போல் அதோடு சேர்த்து தான் இந்த மாதங்களில் நாம் என்ன செய்யணும், அதிகமான முறையில் அவர்களை பற்றி பேசுவது, அவர்கள் மீது மௌலிது ஷரீஃப் புகழ் மாலை பாடுவது, சலாத்துகளை ஓதுவது, இதையும் சேர்த்து செய்கின்ற பொழுது நமக்கு அதிகமான நன்மை கிடைக்கும். மௌலிது ஓதுவதாலோ சலாத்துகள் ஓதுவதாலோ நபிக்கு எந்த விதமான உயர்வும் வரப்போவது கிடையாது. நபிக்கு எந்த விதமான அந்தஸ்தும் உயரப்போவதில்லை. அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அவர் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்றார்கள். அவர்களை மீது ஓதுவதின் காரணத்தினால் நமக்கு தான் பாக்கியம், நமக்குத்தான் நன்மை சேர்கிறது முஃமின்களே. எனவே இதில் தயவுசெய்து கவனம் கொள்ளுங்கள். ஏதோ ரபியுல் மாதத்தில் மௌலிது ஓதிவிட்டு நாம் நபியுடைய ஷஃபாத்தை பெற்றுவிடலாம் என்று நினைத்து விடாதீர்கள். இதையும் செய்ய வேண்டும், அதையும் செய்ய வேண்டும். அப்படி என்றால் தான் நபியினுடைய முழுமையான ஷஃபாத்தை நாம் பெற முடியும். அப்படிப்பட்ட கூட்டத்தார்களில் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல வஷானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி நல்லொரு புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.